ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எம்எஸ் சக்தி ஆடியோஸ் திருப்பூர். இன்றைக்கி வீடியோவில் பார்க்குற ஆம்பு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு கேரளாவிலேருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஆம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 750 வாட்டேஜ் அவுட்புட் கொடுக்கக்கூடிய டிஜிட்டல் ப்ளஸ் பவர் ஆம்பாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஆம்போட ஃப்ரண்ட் லுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கஸ்டமரே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அக்ரலிக் பேனல் போட்டு எனக்கு இந்த மேட் பிளாக் ஃபினிஷிங்கில் எனக்கு இந்த ஆம்பை டிசைன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கஸ்டமர் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவே அவங்க கேட்ட மாதிரி நம்ம இந்த ஆம்பை வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருக்கோம். சென்டராக வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சோனி அப்படின்னு சொல்லி எனக்கு நேம் வேணுங்க அப்படிங்கிற மாதிரி கஸ்டமர் கேட்டிருக்காங்க. அவங்க என்ன கேட்டாங்களோ அதை அப்படியே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதில் உள்ள எண்டியில் எந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆம்பில் ஒரு சின்ன ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி சர்வீஸ் செட்டில் நான் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியிருக்கேன். பட் நான் அசம்பிள் பண்ணி இந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணது கிடையாது. இப்போ இந்த ஆம்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணியிருக்கேன். அது என்னங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முடிஞ்ச வரையும் கட் பண்ணி பார்க்காம தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். நான் போடக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க உள்ள இண்டியில் எந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கீங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உள்ளே நம்ம எந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஓவரலாக ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். வயர்லாம் எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக பண்ணியிருக்கோம், இல்லை கசகசன்னு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் தெரிவிங்க. நம்ம அடுத்த செட்டில் இன்னும் பெட்டரான ஒரு வயரிங்கை நம்ம பண்ணுவோம். ஆடியோ ரிசல்ட்டும் தரமாக எடுத்து கொடுத்துருவோம். இப்போ இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஐசி போர்டு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா என்னங்கிறத அப்படி நீங்கள் பாருங்கள். அடுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 10 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆம்போட ஃபுல் வாட்டேஜ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 750 வாட்டேஜ் தான் அவுட்புட் கொடுக்கும். நம்ம 1000 வாட்ஸு 2000 அப்படிலாம் எதுவுமே நம்ம சொல்கிறது கிடையாது. இதில் என்ன வாட்டேஜ் அவுட்புட் வருமோ அதை அப்படியே நம்ம வீடியோவில் சொல்லிடுறோம். 10 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். 4 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம எப்போவும் யூஸ் பண்ணுற மாதிரி மேக்ஸனோட ஃபிகர் ப்ரொடக்ஷன் தான். இந்த மேக்ஸன் நேமில் இருக்காது, ஐமா அப்படிங்கிற நேமில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸன் ஒரிஜினல் ஃபிகர் ப்ரொடக்ஷன் போர்டு, ஆனால் காப்பி அடிச்சிட்டாங்க. ஐமாங்கிற பிராண்டில் நேமில் வருது. அடுத்து நம்ம டிஜிட்டலாக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் கட்டு ஃபியூடெக் ஆடியோஸோட எக்ஸோபேக்ஸ் ரிமோட் கட்டை பேஸ் பண்ணி தான் இந்த ஆம்பே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீட்டாக ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அடுத்து 5 சேனல் போர்டு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு பிஎஸ் சிஸ்டர் ஒரு நண்பர் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரோட 5 சேனல் போர்டு தான், ஐஆர்எஃப் போர்டு வச்சு தான் இந்த ஆம்பை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஆடியோ ரிசல்ட் அவ்வளோ அருமையாக இருக்குது. ஏன்னா ஐஆர்எஃப் சீரீஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹை கெயினாகவும் இருக்காது, லோ கெயினாகவும் இருக்காது. நல்ல ஒரு கிளாரிட்டியான ஒரு ஆடியோ ரிசல்ட் கொடுக்கும். ஒரு சேனலுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 100 வாட்டேஜ் அவுட்புட் கொடுக்குற மாதிரி இந்த நண்பர் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்தாரு. போட்டு செக் பண்ணி பார்த்தாச்சு, சூப்பராக இருக்குது ஆடியோ ரிசல்ட்டு. அடுத்து இந்த இடத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4 ஃபிட் மோனோ ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வரக்கூடிய அவுட்புட் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 250 வாட்டேஜ் அவுட்புட்டை வரும். சப்புக்காக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த போர்டை வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சப்பு பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாகவும் ரன் ஆகும். உங்களுக்கு நல்ல ஒரு வெயிட்டான பேஸ் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து நம்ம ஃபியூடெக்கோட FD00 டி கோட்டை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நான் நிறைய செட்டு ரெடி பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளஸ் வோல்ட்டு கிரவுண்டு கொடுத்துருப்போம், எந்த ஒரு நாய்ஸும் வராது. ஆனால் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த செட்டில் ப்ளஸ் வோல்ட்டு கிரவுண்டு கொடுத்தோம் அப்படின்னோம்னா நாய்ஸ் வருது. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதுக்கு ப்ளஸ் வோல்ட்டு மட்டும் கொடுத்துருக்கோம், கிரவுண்டு கொடுக்கல. கிரவுண்டு கொடுக்காம ரன் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ரன் ஆகும். அது எப்படின்னா சொல்கிறேன் பாருங்கள். இதில் ப்ளஸ் வோல்ட்டு கொடுத்துருக்கோம், கிரவுண்டை எடுத்து விட்டோம். கிரவுண்டு கொடுத்தோம் அப்படின்னோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹம்மிங் வருது. அப்போ என்ன பிரச்சனை சொல்லி நம்ம செக் பண்ணுற போது ஆல்ரெடி நம்ம பிரச்சனை சால்வ் பண்ணியிருக்கேன். நிறையா செட்டு நம்மள்கிட்ட சர்வீஸுக்கு வந்திருக்கு, நிறைய பக்கம் ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதில் இந்த மாதிரி பிரச்சனைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க, ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். பட் நான் ஃபஸ்ட் டைம் இதான் என்னோடய செட்டு புது செட்டில் சேரும்போது இந்த பிரச்சனை வந்து அட்டன் பண்ணுறேன். அதை உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் ப்ளஸ் வோல்ட்டு கிரவுண்டு கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் கட்டுக்கு ப்ளஸ் வோல்ட்டு கிரவுண்டு கொடுக்குறோம். ஆனால் இதில் கிரவுண்டு கொடுக்குறம்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அம்மிங் வருது. நாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ன்னு ஒரு இறைச்சல் வருது. அப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ணல, ப்ளஸ் வோல்ட்டு மட்டும் கொடுத்துட்டு கிரவுண்டை கட் பண்ணி விட்டேன். கிரவுண்டை கட் பண்ணி விட்டோடனே நம்ம கரண்டு நிப்பாட்டினா எப்படி ஒரு ஸ்டாப்னு ஒரு சவுண்டு வருமோ அந்த மாதிரி சவுண்டு நின்றுச்சு. நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இப்போ அப்போ இதுக்கு கிரவுண்ட் இல்லாமல் எப்படி போர்டு ரன் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ரன் ஆகும். அது எப்படின்னா நம்ம இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைன் அவுட்புட்டாக எடுத்திருப்போம். ஓகேங்களா?
இந்த போர்டுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் எடுத்திருப்போம் இங்கேருந்து இதுக்கு இங்கே கொடுத்துருப்போம். இதோட போர்டுக்கு வோல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டெல்லாம் மெர்ஜாகி தான் இருக்கும். அதே மாதிரி ஆக்சில் எனக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டைரெக்டாக எடுத்து கொடுத்துருப்போம். அப்போ இதுக்கு கிரவுண்டு போகாது. ஓகேங்களா? அப்போ இதிலேருந்து வர்ற அவுட்புட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நம்மளுக்கு 6 அவுட்டு ஒரு கிரவுண்டு வரும். அந்த கிரவுண்டு என்ன பண்ணுவோம், நம்ம இந்த பாட்டம் போர்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிரவுண்டு லைன் அடிப்போம். அப்படிங்கிற போது இதில் இருக்கிற கிரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் மெர்ஜ் ஆகிக்குது. அப்படி மெர்ஜ் ஆகிற போது உங்களுக்கு எந்த ஒரு நாய்ஸையும் கிரியேட் பண்ணாமல் ஸ்டாப் ஆகுது. இதுதான் கான்செப்ட்டு. ஓகேங்களா? இதில் உங்களுக்கு கிரவுண்டு எப்பவும் போல நம்ம கொடுத்துருங்க. ஏன்னா இதில் வந்து கிரவுண்டு கொடுக்காம போட்டை ரன் பண்ண முடியாது. ஆனால் இந்த போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டே கொடுக்காம நம்ம ரன் பண்ணலாம். ஏன்னா இதிலேருந்து ஒரு அவுட்புட்டு கொண்டு வந்து நம்ம இந்த டிவிடி இன்புட்டு இல்லை கொடுத்தோம்னா செலக்ட் ஆகிக்கும். இந்த டி கோட்ரும் இந்த ரிமோட் கட்டும் செலக்ட் ஆகும். அப்படிங்கிறபோது இதோட கிரவுண்டு இது மெர்ஜாகி தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு கிரவுண்டு இதுக்கு தேவைப்படாது. இது மெர்ஜ் ஆகிடுச்சு, அதனால் இது தேவைப்படாது. அப்போ ப்ளஸ் வோல்ட் மட்டும் கொடுத்தா மட்டும் போதும் போர்டு ரன் ஆயிரும். அப்போ உங்களுக்கு அந்த அம்மிங் நாய்ஸ் இஸ் நாய்ஸுங்கிறது எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஒரு சில போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரவுண்டு கொடுத்தா தான் உங்களுக்கு ரன் ஆகும். ஓகேங்களா? அந்த போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மிங் வராது. அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. இன்னொரு போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். ஒரு செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 100 பிரச்சனையும் சால்வ் பண்ணியிருக்கேன். அதே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். இதுக்கு 12 வோல்ட் கொடுக்குறோம், 012 கொடுத்துறோம். இதுக்கு 012 கொடுத்துறோம். இந்த 2 வோல்ட்டு மாத்திரம் நம்ம மெர்ஜ் பண்ணிடுறோம். மெர்ஜ் பண்ணுறப்போ ரிமோட் கிட்ட ஆன் பண்ணுறபோது மட்டும் அம்மிங் நாய்ஸ் எதுவுமே வரல அந்த செட்டில். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா கோயம்புத்தூரில் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு செட்டு. அந்த செட்டு தான், நான் பேர் சொல்ல விரும்பல. செட்டு செஞ்சு கொடுத்துருக்காங்க. ரிமோட் கிட்ட ஆன் பண்ணுறபோது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அம்மிங் நாய்ஸ் எதுவுமே இல்லை, 0வாக இருக்குது. பர்ஃபெக்டான ஒரு ஆடியோ ரிசல்ட் கொடுத்துச்சு. நான் செக் பண்ணி பார்த்தா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டி கோடரை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா டி கோட் செலக்ட் பண்ணோடனே ஒரு அம்மிங் வருது. அப்போ அந்த அம்மிங்கை வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ண முடியாமையோ இல்லை என்னான்னு தெரியல. அந்த கஸ்டமர் வந்து பார்த்தா நம்மளோட யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டு கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் போட்டு பார்த்தா நல்லா தாங்க இருக்குதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்லைங்க சார், ரிமோட் கிட்டில் போகிறப்போ நல்லா தான் இருக்குதுங்க, பர்ஃபெக்டாக இருக்குது, அதில் எந்த ஒரு குறையும் இல்லை. ஆனால் இந்த டீகோடருக்கு மட்டும் நம்ம டீகோடருக்கு மட்டும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கச்சிரிமை ஏஆர்சியோ இல்லை ஆப்டிக்கலோ கோஆக்சிலோ கொடுக்குறம்போது நாய்ஸ் வருதுங்க அப்படின்னாங்க. அப்போ நான் ஒன்று சொன்னேன், இப்போ இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்கு ஒரே தீர்வு என்ன அப்படின்னா, இந்த ரிமோட் கிட்டுக்கு ப்ளஸ் வோல்ட்டு கிரவுண்டு கொடுத்துருக்கோம், இந்த போர்டுக்கும் ப்ளஸ் வோல்ட்டு கிரவுண்டு கொடுத்துருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதுக்கு வர்ற வோல்ட்டை தனியாக கொடுத்துடணும். நம்ம இந்த 2 வோல்ட்டையும் மெர்ஜ் பண்ணக்கூடாது. ப்ளஸ் வோல்ட்டு கிரவுண்டையும் மெர்ஜ் பண்ணியிருப்போம். நம்ம எல்லா கிட்டுக்கும் வந்து காமனாக தான் பண்ணுறது. ஏன்னா நான் கம்பல்சரி வந்து நானும் அது மாதிரி தான் பண்ணுறேன். இதுக்கு வர 12 வோல்ட்டும் இதுக்கு வர 12 வோல்ட்டும் 2 மெர்ஜ் பண்ணி கிரவுண்டு மெர்ஜ் பண்ணி விட்டுருப்போம். அப்போ உங்களுக்கு ரிமோட் கிட்டில் ஆன் பண்ணும்போது வரல, இந்த கிட்டு ஆன் பண்ணும்போது வருது அப்படின்னா இதுக்கு செப்பரேட்டான ஒரு வோல்ட்டு கொடுக்கணும். எப்படின்னா 12 வோல்ட்டு கிரவுண்டு தனி லைனாக கொடுக்கணும். இந்த இடத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 12 வோல்ட்டு கிரவுண்டு கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுக்குறம்போது நிற்கும். நானும் அந்த செட்டை அப்படி தான் சர்வீஸ் பண்ணி கொடுத்தேன். ஓகேங்களா? இந்த மாதிரி ரெடி பண்ணுறம்போது உங்களுக்கு அம்மிங் நாய்ஸ் இஸ் நாய்ஸுங்கிறது வராது. முடிஞ்ச வரையும் அம்மிங் நாய்ஸ் வர்ற காரணம் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கிரவுண்டு தான். முடிஞ்ச வரையும் ப்ராப்பராக ரெடி பண்ணி பழகுங்க. நான் அந்த மாதிரி தான் சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பேக்கில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும். இந்த இடத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்பு ஃப்ரீ அவுட்டும் எடுத்து கொடுத்துருப்பேன். கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா 250 வாட்டேஜ் தான் அவுட்புட் கொடுக்கும். அதிகமாகலாம் கொடுக்காது, 250 வாட்டேஜ் கொடுக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரா ஒரு சப்பு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல அவுட்டும் எடுத்து கொடுத்துருக்கேன். ஏவி ரிசோர் மாதிரி இதுலேருந்து அவுட்புட் எடுத்து நீங்கள் சப்பு ஒரு பவர் ஆம்பை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கேயும் செலக்ட் பண்ணிக்கலாம், ரிமோட் கிட்லேயும் செலக்ட் பண்ணிக்கலாம். பன்னா டைப் போட்டு தான் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி ஆம்பெல்லாம் தேவைப்படுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஆர்டர் பேஸ் பண்ணி ஆம்பை ரெடி பண்ணிக்கலாம். ப்ளஸ்ஸு நான் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா மெயினாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் தெரியாத டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஃபோன் பண்ணி எடுக்கலை அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் வாய்ஸ் நோட்டை அனுப்புங்க, இல்லாட்டி டைப் பண்ணி அனுப்புங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இதுவரையும் என்னோடய வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இந்த ஆம்போட ஆடியோ சாங் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். சின்ன லைட்டாக தான் போட்டிருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.